பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு காஞ்சிபுரத்திலே நடைபெறக்கூடிய இந்த சமச்சீர் கல்வி வெற்றி விழா பொதுக்கூட்டத்திலே அண்ணன் தளபதி அவர்கள் பங்கேற்றிருப்பது சால பொருத்தம். அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுக்கு நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த மாணவர்கள் சமுதாயத்திற்காக அண்ணன் அவர்கள் துணை நின்று இளைஞரணி மாணவர்கள் சனி சார்பாக கிளர்ச்சிகளை எல்லாம் நடத்தி இந்த சமச்சீர் கல்விக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்கிறார்கள். 1996 தலைவர் கலைஞர் அவர்கள் 4வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இலவச பஸ் பாஸ் வழங்கிட வேண்டும். இங்கே சமச்சீர் கல்வியினுடைய வெற்றி நாயகனாக வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களுக்கு பள்ளி மாணவ மாணவர்கள் வருகை தந்து தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணன் தளபதி அவர்கள் 96 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில், மேயராக இருந்த காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கிட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே வாதாடி தலைவர் கலைஞரிடத்திலிருந்து அந்த பஸ் அடுத்து நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் உரையாற்றுவார்கள். மிகுந்த எழுச்சியோடு நடைபெறுகிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் என்னுடைய அன்பு தம்பி பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கிற காஞ்சி நகர திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் CVMA சேகர் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்களே, தம்பி எழிலரசு அவர்களே, திராவிட செல்வி அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற கழக பொருளாளர், நாளைய தமிழ் இனத்தின் நம்பிக்கைக்குரிய தலைவர் நம்முடைய இளைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகளே, தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, இயக்கத்தின் ஆணிவேராக இருக்கிற கிளைக்கழக செயலாளர்களே, பிரதிநிதிகளே, நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் சமச்சீர் வெற்றி விழாவை நாடு முழுவதும் நடத்திட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு நம்முடைய கழக பொருளாளர் அண்ணன் தளபதி அவர் அறிவித்து இந்த அற்புதமான கூட்டத்தில் பங்கு கொண்டு நம்மை சிறப்பித்து தந்ததற்காக மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சமச்சீர் கல்வியை பொறுத்தவரையில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள், பணக்கார மாணவர்கள், கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள், நகரத்தில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் ஒரே சீரான கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக கடந்த ஆண்டு 1-6 வகுப்புகளுக்கு சமச்சீர் கல்வியை கொண்டு வந்த முதல்வர் தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். இந்த ஆண்டு மீதம் இருக்கிற வகுப்புகளுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவித்து 200 கோடி ரூபாய்க்கு மேல புத்தகம் அச்சடிக்கப்பட்டு ஆட்சி மாற்றத்தின் காரணமாக தலைவர் கலைஞர்கள் கொண்டு
ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தை முடக்கிவிட வேண்டும் என்று முடக்கிய ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் சமச்சீர் கல்வியை அமல்படுத்தியே தீர வேண்டும் என்று ஒரே ஒரு அறை கண்ணத்தில் அறிஞ்சது. இன்றைக்கு நாடு முழுவதும் தலையெழுத்து இன்னைக்கு புத்தகத்தெல்லாம் கொடுத்து சமச்சீர் கல்வியை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஆக இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 3 மாசம் தான் ஆகுது ஜெயலலிதா. இந்த 3 மாசத்துல மக்கள் நலன்களை பற்றி அக்கறை கொள்ளாமல் திமுக காரன் யார் யாரெல்லாம் ரொம்ப வேகமாக வேலை பார்க்கிறான், யார் யாரெல்லாம் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து அப்பேற்பட்ட ஆள்லாம் பிடிச்சு பொய்யான வழக்குகளை போட்டு இன்றைக்கு கொடுமைப்படுத்துகிற ஒரு நிலைமை. மக்களை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு திமுக காரனை பழி வாங்குவதிலே குறியாக இருந்து ஒரு ஆட்சி நடக்குதுன்னு சொன்னா ஜெயலலிதா ஆட்சி தான். எங்க அம்மா ஆட்சியில விலைவாசி எல்லாம் குறைஞ்சிடும், திமுக ஆட்சியில விலைவாசி ஏறி போச்சுன்னு சொன்னா. இன்னைக்கு 3 மாசம் ஆச்சு. சிமெண்ட் விலை என்ன? நாங்க வந்தா ஆளுக்கு 100 மூட்டை வீட்டுக்கு கொடுப்போம்னா 250 ரூபாய் வித்து நம்ம கலைஞர் ஆட்சியில இன்னைக்கு 300 என்று 3 மாசத்துல விலை உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். அது மட்டும் இல்ல, 5 ஆண்டு காலம் தலைவர் கலைஞர் அவர்கள் வரியே இல்லாத ஒரு பட்ஜெட் எல்லாம் தந்து ஏழை மக்களை வாழ வைத்த முதல்வர் தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? 3 மாசத்துல 4200 கோடி ரூபாய் வரி விதிப்பு செய்து இன்றைக்கு மக்களை கொடுமைப்படுத்துகிற அரசு அதிமுக அரசு என்பதை யாரும் நீங்க மறந்துடக்கூடாது. எங்க ஆட்சியில சட்ட ஒழுங்கா சரியாயிடும், திமுக எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு சொன்னல, திருட அயோக்கியெல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டேன்னு சொன்னல. இன்னைக்கு என்ன நிலைமை? இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் வீட்டிலேயே போய் 2 நாள் முகாமிட்டு ஒட்டுமொத்த வெள்ளி நகைகளையும் தங்க நகையில கொள்ளடிச்சிட்டு போறான் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில். ஓ பன்னீர்செல்வம் நிதி அமைச்சர் இருக்காருல்ல, அவருடைய உறவினர் வீட்டில் போய் அவனை சாவ வச்சுட்டு கொலை பண்ணிட்டு அங்க இருக்கிற பொருளெல்லாம் வாங்கி போறான். இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு ஒரு மாணவனை கொலை பண்ணிட்டு 6,000 செயின் இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் மட்டும் கொள்ளடிச்சு போயிருக்கிறான். எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு. இன்னைக்கு ஏற்கனவே இருந்ததை விட 10 மடங்குக்கு அதிகமாக இன்றைக்கு நாட்டில கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்கிற ஒரு கேவலமான ஆட்சி தான் அதிமுக என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எல்லாம் ஆந்திராவுக்கு போனாங்கன்னு சொன்னாங்களே இந்தம்மா. இப்ப என்ன எதுக்கு ஆந்திராவுக்கு போனாங்கன்னா, போய் திருப்பதி தேவஸ்தான வேறு வெங்கடேச பெருமாளை பார்த்து ஒரு நல்ல ஆட்சி வந்துருக்குது, எங்களுக்கு நல்ல திறத்து சௌகரியமான ஒரு ஆட்சி அப்படின்னு போய் சாமி கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற திறன்லாம் இங்க தமிழ்நாட்டில இருந்து இன்றைக்கு நாடு முழுவதும் காவலர்கள் போலீஸ் எல்லாம் திமுக மேலதான் நாட்டமா இருக்கிறத தவிர திடல் மேலே கொள்ளக்கார மேல நாட்டம் இல்லாத ஒரு கேவலமான அரசு. அது மட்டும் இல்லைங்க, கலைஞர் வீடு வழங்குற திட்டத்தை கொடுத்தார் தலைவர். நம்ம அண்ணெல்லாம் ஊர் கிராமமா போய் வீடெல்லாம் திறந்து வச்சாங்க. நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 13,500 வீட்டு கொடுத்தாங்க. அவன் ஒரு செட்டு 1.5 சென்ட் தான் இடம் இருக்கும், எல்லாத்தையும் கொட்டையெல்லாம் பிரிச்சு போட்டுட்டு பாதி அளவு கட்டணம் கட்டினாங்க. இன்னைக்கு அந்த திட்டத்தை நிறுத்தினால அந்த கட்டணங்கள்லாம் பாதியிலே நின்று அந்த ஏழைகள் எல்லாம் மழையிலும் வெயிலிலும் கேவலப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமை இன்றைக்கு நம்ம மாவட்டத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அந்த ஏழைகளுக்கு நேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த வயிற்றுச்சல்லாம் உன்னை சும்மா விடுமா? இந்த வயிற்றுச்சல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்ல, கலைஞர் காப்பீட்டு திட்டம். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்க ரிசப்ஷன் ஹால்ல பிரச்சனை என்னன்னு போய் பார்த்தா, இது இந்த அடையாள அட்டை கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்து போய் காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் அந்த நர்சம்மா சொல்லுது, இது கலைஞர் ஆட்சியோட முடிஞ்சு போச்சு, இனிமேல் செல்லாது உங்களுக்கு, நீங்க இனிமேல் பணம் 50,000 பணம் கட்டினாதான் நீ ஹாஸ்பிட்டல் உள்ளே போனோம், வெளியே போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். நம்முடைய முதல் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்து 3 லட்சம் ஏழைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றிய தலைவர் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள். இப்ப இந்த திட்டத்தை எடுத்துட்ட எத்தனை பேர் செத்து போயிருப்பான், எவ்வளவு பேர் தாலி அறுத்திருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஜெயலலிதா இல்லையா? இந்த வயிற்றுச்செல்லாம் சும்மா விடுமா? விடவே விடாது. ஆக ஏழை மக்களை பற்றி கவலை இல்லாத இந்த அரசு நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இவங்க தலையில இவங்களே மண் அள்ளி போட்டுக்குவாங்க, நம்ம சும்மா வேடிக்கை பார்த்தா தான் போறோம். இன்னைக்கு தான் நிலைமை. ஓஏபி கொடுக்குறான்ல, நம்மால் என்ன பண்ணுவான்? ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய செயலர், பெருந்தலைவர்லாம் இவரே அப்ளிகேஷன் வாங்கி இவரே புகைப்படக்கார எடுத்து போய் போட்டோ எடுத்து
இவரே ஒட்டி இவரே தாசில்தார்ட்ட எடுத்து போய் கொடுத்து இவரே பணம் வாங்கி கொடுப்பாரு. அங்க ஏன்னா தப்புன்னா உடனே நம்மளுக்கிட்ட வந்து அண்ணா கொஞ்சம் சொல்லுங்க, உடனே நாங்க சொல்லி வாங்கி கொடுப்போம். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? ஒவ்வொரு கிளையில இருக்கிற அதிமுக செயலரும் அப்ளிகேஷன்ல அவனே பிரிண்ட் பண்ணி கிராமங்கள்ல 1000 ரூபாய், நகரங்கள்ல 3000 ரூபாய் உண்டா இல்லையா சொல்லியா? மொத்தமா ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸையும் 10,000 20,000 அப்ளிகேஷன் இப்ப மொத்தமா இருக்குது. வாங்கி கொடுக்க முடியுமா? நாங்க எவ்வளவு பேருக்கு வாங்கி கொடுத்தோம்? இன்னைக்கு கொள்ளை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பயே முடிவு பண்ணிட்டோம். நம்ம மணல் விவகாரத்துல ஒரு பாஸ் 625 ரூபாய், குமாருக்கு தெரியும் நல்லா நினைக்கிறேன். 625 ரூபாய் பாச மொத்த அதிமுக காரணம் வாங்கிக்கின்னு 2000 ரூபாய்க்கு இருக்கிறான், கொள்ளை அடிக்கிறான். நாங்க எதனா தலையிட்டு இருக்கிறோமா எங்க ஆட்சியில? அந்த பக்கம் கூட போனது கிடையாது. காவலர் எவ்வளவு கண்ணியமா நாங்க நடத்தினோம். எங்க ஆளுங்க பார்த்து செய்யுங்கன்னு தான் சொல்லுவோம். நாங்க தலையிட்டதே கிடையாது. இப்ப பொய் புகார் வந்து பொய்ங்க விசாரிக்க சொன்னா நாங்க என்னங்க பண்றது? மேல அப்படி சொல்றாங்கன்றான். காவலர்கள் மனசாட்சியோட நடந்துக்கணும். இது உங்க குடும்பத்தையே பாதிக்கும். தப்பா பாச்சு காலச்சக்கரன்றது சுழண்டு வரும். நீயே ஆண்டிட முடியாது. அது நாங்க தான் வரப்போறோம். நீ என்ன வழிவகுத்தியோ அதெல்லாம் நாங்க செய்ய போறோம். ஒருத்தனை விட மாட்டோம். ஜாகிரதையா இருக்கும். ஆக வருகை தந்திருக்கிற நம்முடைய தோழர்கள் ஒற்றுமையோடு பணியாற்றிட வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது 1.5 மாசத்துல. அதுல நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை போன வாட்டிக்கு 3 வாட்டி 9 தொகுதி ஜெயிச்சோம். இந்த வாட்டி 0 ஆயிட்டோம். அந்த நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னா உள்ளாட்சி தேர்தலில் முழு மாவட்டத்தை நாம் பெற வேண்டும். அதற்காக அனைவரும் உழைத்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டம் மிகச் சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், நம்முடைய காஞ்சி நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் அண்ணன் சேகர், தம்பி PM குமார், நம்முடைய இயக்கா பாலவாக்கம் விஸ்வநாதன், ஆக ஒட்டுமொத்த அண்ணன் பொன்மொழி, ஆக ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி சொல்லி, தளபதி அவர்களே, இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை உங்க மாவட்டம் நீங்க சாவுன்னு சொன்னாலும் செத்து போகிற என்னை உள்பட லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள். நீங்க என்ன வேலை சொன்னாலும் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு மாவட்டம் முழுவதும் வருகை தந்திருக்கிற ஒட்டுமொத்த இயக்க தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.